டால்பி விஷன் ஹெச்டிஆரில் எடுக்கிறேங்க. இதை அப்படியே யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன். 4K 30 FPS. ஹெச்டிஆர் அப்படின்னு வரும்போது யூடியூப்பில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு பார்க்குறேன். ஏன்னா சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். நார்மல் வீடியோ எடுத்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஹெச்டிஆர் எடுக்கும்போது அந்த லாஜிக் பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். ஹை டைனாமிக் ரேஞ்ச். ஃபோட்டோவில் ஹெச்டிஆர் எடுக்கணும் போதுன்னு, அதை ஃபோட்டோவில் நார்மலாக ஹெச்டிஆர் எடுக்கணுன்னாலே நம்ம வந்து 4 இமேஜ் ஸ்டாக்கிங்கா இல்லாட்டி 8 இமேஜ் ஸ்டாக்கிங்கா 16 இமேஜ் ஸ்டாக்கிங்கான்னு பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர்ஸில் எடுப்பாங்க. ஸோ அதனால் அது வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். ஆஹா, சூரியனை மறைச்சிவிட்டாங்கய்யா. சூரியன் இருந்தால் தான் ஐயா தரமாக இருக்கும். சரி, இருந்தாலும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல பனிமூட்டமாக வேறு இருக்கா, எல்லோரும் நியூ இயர் வைப்பில் வேறு இருக்காங்க. அப்படியே அல்ட்ரா ஒயிட் ப்ரைமரி அப்படியே போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்களா, ராகவன் வந்துட்டுருக்காப்புல. போடு செமையாக இருக்கு, ஃப்ரேமு நல்லா இருக்குது. அந்த டால்பி விஷன் ஹெச்டிஆர் இருக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. சைடில் வானத்தில் ஏதோ நெருப்பு எரியுது, நம்ம ஆள் சைக்கிள் ஓட்டுறது அப்படி இருக்குங்க. ஓகே, ஸோ அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் கேமராவில் அதே 4K 30 டால்பி விஷன் ஹெச்டிஆர். ஸோ சின்ன கொஸ்டின்ங்க, இந்த அளவுக்கு இருக்குல்ல வீடியோ 4K 30 FPS ஃப்ரண்ட் கேமரா சொல்ல சிரியர் கேமராவில் இந்த லட்சணத்தில் இருக்குது. நல்லாவும் இருக்கலாம். ஏன்னா நான் டால்பி விஷனில் வந்து இந்த மாதிரி பிட்வீன் சென்சார்லாம் நான் போய் பார்க்கல. ஸோ நல்லா இருந்ததுன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் வீடியோவை கான்டென்ட் க்ரியேஷனுக்கு யூஸ் பண்ணலாமா? உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த குவாலிட்டி வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த குவாலிட்டி வீடியோவை நம்ம வந்து கண்டென்ட் க்ரியேஷனுக்காக ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் யூஸ் பண்ணலாமா? இதுதான் கேள்வி. மறக்காமல் டைம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிலை சொல்லிவிடுங்க. அப்படியே ரியருக்கு போய் ஆனால் சூரியன் இருந்தால் சூப்பராக இருந்திருக்குங்க. க்ளவுட்ஸ் வந்து மறைச்சு விட்டாங்க. ரைட்டு, எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சொல்ல போனால் இப்படி சொல்லணுமோ, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லணுமோ?